என்ன கதை வேணும்னா? அதான் தாரணி அவங்க நிறைய தமிழச்சி தான் நிறைய கதையெல்லாம் சொன்னாங்களே உங்களுக்கு. மாமா நம்ம கதையெல்லாம் இருக்கட்டுங்க மாமா. நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே கண்டிப்பா புலவர் மாமா வரணும், மாமா பேசுறத நாங்க கேட்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க பொசுக்குன்னு இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களாம் பொக்குன்னு போயிடுவோம். சரி, அதனால நீங்க இன்னைக்கு ஒரு பாட்டு பாடியே ஆகணும், அவங்க எல்லாரும் கேட்டே ஆவாங்க. அப்படிதானுங்க? விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த பாட்டங்காத கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறோங்க மாமா. நீங்க பாடினப்ப நாங்க கேட்டிருக்கிறோங்க. ஓ, நான் பாடுறது இப்போ கேட்டீங்களா? போதும்ங்க மாமா. காரக்காட்டு வலசுக்காரெல்லாம் எப்படிங்க இருங்க? ஒரு காலத்துல இந்த ஆட்டம்லாம் நாங்க ஆடிக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்தீங்க. இப்போ பேசுறது நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க பேசுறதுக்கு வழி இல்லை, நிலைமை மாறி போச்சு வருங்க. இன்னும் கொஞ்ச நாள் நாமளும் ஒதுங்கிவிடுங்க. அப்படித்தான் நிலைமை ஆகி போச்சுங்க. அன்னைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டாங்க. கேட்டது ஒரு காலம். ஆமா, இப்ப சுவிட்ச் போட அடுப்பறியுது, அதனால. ஆனா படிப்பு வந்துருச்சு எல்லா பிள்ளைகளுக்கு. கேட்ட மாதிரி எல்லா பிள்ளைகளும் படிக்குதுங்க. ஆனா அடுப்பு வேலை தான் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்றது? என்ன மணி ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கவனமா தான் பேசணும் பண்றது. வேற என்ன ஐயா? சொல்லு சொல்லு. மாமா என்னதான் பேசினாலும் இந்த வெக்கங்கிறது என்ன பொண்ணுங்கிட்ட இருக்குதுங்க மாமா. இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் பொய்யுங்க, ஏமாத்துறது. அவிய வேற கேட்டா சொல்ல மாட்டாங்க. பண்ணைக்கார வேற சொல்லு. சுத்தங்க மாமா, மூச்சை வேற அப்படின்னு என்ன கேட்பாங்க? அப்புறம் நான் பேரை சொல்லலாம்ல. சரி, இப்படி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க அவங்கள வந்து ஆர்டர் கொடுக்கணுமுங்க. அப்ப இடையிடையே கதையை சொல்லிக்கலாமுங்க. எனக்கு சரிங்களா? இப்போ கதை அவங்க ஏதோ போற வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன கதைகள் வருதுங்கப்பா? இப்போ வளையல் போயிட்டீங்களா? வாரோம் வளையல் விற்கும் செட்டியாரே, மலையேறி எங்கு வந்தீர் செட்டியாரே, வந்தேன் வனந்தனிலே உன்னை தேடி, உன்னங்கத்திற்கு கந்ததோர் வளையல் ஜோடி, செய்தார் தனநாதனே நானே நன்னாதனே தனனே நானே நானே போலவே தந்த கைவளையல்
அம்மா இருந்தால் எனக்கு கலட்டி போடு
வேடுவா முத்தாதி நாடல்லடா ஐயோ கவன்களும் வீசாதே கைவிரலும் நோகுமே இவனிடத்தில் வந்து விடு அடிமானே இந்த லோகம் பக்கத்திலே ரெண்டு முண்டும் பேசாதே சண்டாடா உன் சிரசு துண்டாய் விழுகுமடா கண்ணர் வந்தால் துண்டாய் விழுகுமடா கண்டு முன்றும் பேசவல்லே கண்ணாட கண்மணியே செண்டாட மல்லிகையே பெண்டாக வந்திடணும் தினை குணத்தை காப்பவளே திரும்பாம பேசுறியே என்னை கொஞ்சம் பார்த்தால் என்ன ஏக்கத்தை தீர்த்தால் என்ன ஆசையே மீறுதடி ஆட்டமே ஓடுதடி மீசையே துடிக்குதடி மோசமே செய்யாதடி சென்னி மலை குளத்தையே சுத்தி சுத்தி வந்தேனே கன்னிமான நீதானடி நாளை வேட நான் தானடி மயிலே வந்தவரை இங்கே பல்லு போன இந்த வயசுலையே அரசலூரில் இருந்து வந்த அன்னகிளி உன்னை பார்த்த பெண்ண இடத்தில் முறைக்காதம்மா நீ கொஞ்சம் சிரிச்சுக்கோ அம்மா உருவத்திலே பார்வதி உனை விட்டா யாகதி திருநாளும் பார்க்க போறடி திருமணமும் செய்ய போறடி கந்தசாமி நான் தானே கடம்பனும் நான் தானே சொந்தமாக வந்து விடு சொர்க்கத்துக்கே போய் வருவோம் நான
சுற்றி யார் இருந்தாலும் எடுத்து பேசுவாங்க. பக்கத்தில் வந்து யார் இருந்தாலும் அப்பா அம்மா ஐயா ஆத்தா யார் இருந்தாலும் பேசுவாங்க. இப்போ ஃபோன் வந்தால் யாராவது பக்கத்தில் பேசுறது இல்லைங்க, கேட்காத மாதிரி தூர போகிறாங்க. அது எதுக்குங்க? ஏனுங்க, ஃபோனு வந்தால் பக்கத்தில் யாராக இருந்தால் பேசுறது இல்லை, தூர போய் பேசுகிறாங்க. ஏன் தூர போகிறாங்க? டவர் இல்லையா? உனக்கு வயசு என்னாச்சு? 13 வயசா? இப்போவே உனக்கு டவர் இல்லை. உனக்கு டவர் கிடைக்கணும். டவுசர் போட்டிருக்கிறியா கொலைச்சட்டையா? டவுசர் போட்டிருக்கிறேன் நம்ம நினைச்சு தனியாக போய் போய் பேசுகிறாங்க. அது எதுக்கு பேசுகிறாங்க இது இல்லை. மனுஷன் வந்து தனிமையை விரும்புகிறானுங்க இப்பெல்லாம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா ஆத்தா அப்பா அம்மா தம்பி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. பொழுதோட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ எந்த வீட்டில் சாப்பிட்றாங்க? பசங்க பிள்ளைக்கு வர்றது அப்பா அம்மாவுக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு தனி அறை கொடுத்துட்றாங்க. என்ன அறை? தனி அறையை உட்காந்துக்கிறாங்க. காத்தால் பள்ளிக்கூடம் போகிறாங்க. சந்திச்சு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை எந்த நேரம். ஆனால் கல்யாணம் வந்து நீங்கள் நிச்சயம் பேசிட்டீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை அதிகமாக பேசக்கூடாதீங்க. பெரிய ஆபத்து பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. பையனின் பிள்ளை ரொம்ப ஃபோனில் பேசக்கூடாதீங்க, நம்ம கணக்காக பேச சொல்லுங்க. என்னதுன்னா கல்யாணம் நிச்சயமாகிட்டு பொண்ணும் மாப்பிள்ளை சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபோனு சூடாகிடுதுங்க. 2-3 ஃபோன் வெடிச்சுங்க, காது போயிடுச்சுங்க பிள்ளைக்கு. அது ஒரு ஆபத்து. இப்போ என்னன்னா ரொம்ப பேசுனாங்கன்னா, அன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, புள்ள வந்து 11 மணிக்கு ஃபோன் பேசினான். பொழுதோட ராத்திரி 11 மணிக்கு பையன் ஃபோன் எடுத்தார். எங்கே இருக்கிறீங்க? நிச்சயமாகி பொண்ணு 10 நாள் கல்யாணம், பத்திரிக்கையில் கொடுத்தாச்சு ஊரெல்லாம். எங்கே இருக்கிறீங்க? நான் சினிமா தியேட்டரில் இருக்கிறேன். யார் கூட படம் பார்க்குறீங்க அப்படின்னு புள்ள கேட்கா. இல்லை நான் ஒருத்தர். இல்லை யார் கூடயும் படம் பார்க்குறீங்க அப்படின்னு பேச்சை வளர்த்தி வெடிஞ்ச அந்த புள்ள என்னது, வீட்டில் அப்பா அம்மா நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துங்க, கல்யாணம் நின்று வச்சுங்க. ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி கல்யாணமாகி கணவன் மனைவியாக 30 வருஷம் பேசுகிற பேச்சையில் என்ன பண்ணிடுறாங்க, 30 நாள்லேயும் பேசி முடிச்சு போயிடுறாங்க. 30 நாள் பேசியில் சலிச்சு போய் இப்போ ஒன்றும் இல்லாத விஷயம் அதுக்கு சண்டை கட்டிக்கிறாங்க. ஏனுங்க ஆசிரியர் எங்க? கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்ட பரவாயில்லையே. ஏற்றிடலாங்க, ஆட்சி பண்ணி இல்லை, ஏற்றிடலாம். எந்திரியே வா. நீ நாங்களாம் பேச வேண்டியது பாட வேண்டியது நீயே வரலாம் வா. இது கூட பாடி பழகில்லவா, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ நாங்களாம் பாடி எவ்வளோண்ணா, அவங்களாம் ஆசிரியர், நான் உன்ன மாதிரி தான். எந்திரிச்சு வா. பேர் என்ன? அட எந்திரிச்சு வா சாமி, பயப்படாதவா. ஊர் கொத்துக்காரங்களா? அப்போ தைரியமாக வரலாம். இல்லை இல்லை, கொத்துக்காரர் தான் வரணும். வாங்க. அதனால் வந்துங்க அதிகமாக பேசக்கூடாதீங்க, கணக்காக பேச வைங்க.
கைவளையல்
வைக்கிறேன்